ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான பணியாளர் மற்றும் உதவியாளர்களுக்கான வேலைவாய்ப்பை வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் ஃபில் பண்ணணுமா, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லா மாவட்டம், அதாவது tn.district.nic.in அப்படின்ற வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கீழே மூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டமும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்து மேலே உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே இதுக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணாலே இதிலே வந்து பார்த்திங்கன்னா செய்தி வெளியிடுன்னு இருக்கும், புதியன அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் நேரடி பணி நியமனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது மேலே உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க வெப்சைட் மாவட்ட போர்ட்டல்லையே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் அப்டேட்டில் வந்து அதாவது வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்கிற தாசில்தார், அதாவது ஆஃபீஸ், அதாவது தாசில்தார் ஆஃபீஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போர்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேகன்சி லிஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க அந்த பலகையிலே உங்களுக்கு வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அலுவலரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும், ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணி திட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திட்ட அலுவலர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 13 வட்டாரங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 88 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 44 அங்கன்வாடி உதவியாளர்கள் காலி பணியிடங்கள் நேரடியாக பணி நியமனம் செய்யப்பட உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமும் இந்த 7783 வேகன்சியை ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் தனித்தனியாக அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத உங்களுடைய இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ICDS.tn.gov அப்படின்ற வெப்சைட்டில் தான் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேனுவலாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போத்துலேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7/4/2025 23/4/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி, அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்க அந்த அலுவலகத்தில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி உங்களுடைய தாசில்தார் ஆஃபீஸ்லேயே அந்தக்கான செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கான சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 ரூபாய் சேலரி பேக்கேஜ் இருக்கும். குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 5700, அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இது ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கேல் ரேஞ்ச் வந்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 7700 ரூபாயிலிருந்து 24,200 ரூபாய் வரைக்கும் தான் இது. ஸோ மினிமம் இவ்வளோ இருந்து மேக்ஸிமம் இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது குறு அங்கன்வாடிக்கு பார்த்திங்க அப்படின்னா 5700லேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி 4100 ரூபாயிலிருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கான லிமிட்டை வச்சுருக்காங்க உதவியாளருக்கு. அடுத்தது இவங்களுக்கு 2 பேருக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நீங்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள்
தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுக்கு வந்து எந்த வித இன்டர்வியூ இருக்கும், நேரடி நியமனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிளான பர்சன்ஸ் அவங்க ஃபில்டர் பண்ணி ஸோ டேரெக்டாக இந்த ஜாபுக்கு வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது தமிழில் வந்து சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உதவியாளருக்கு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விதவை ஆதரவற்ற பெண்கள் SC ST வகுப்பினர் 25 வயது முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 20 வயசு முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25 முதல் 38 வயசு வரைக்கும் இருக்கணும். இதில் மாற்றுத்திறனாளிகள் 20 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதார் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சியின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்ப விண்ணப்பதார் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டில் அல்லது அருகில் உள்ள வார்டில் அல்லது மையம் அமைந்துள்ள வார்டில் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள் அதாவது அங்கன்வாடிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் 88 வேகன்சி இருக்குது. ஸோ அதிலே 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ICDCயில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஸோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உதவியாளர்களுக்கா இல்லை பணியாளர்களுக்கா அப்படின்றது. ஸோ உதவியாளர்னா 10ஆம் வகுப்பு, பணியாளர்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், அதை பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களை சான்றிதழ் அதாவது நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் லிங்க் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலின் போது அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் நேரில் வந்து அந்த நேர்காணல் மீன்ஸ் நீங்கள் அந்த செக்ஷனுக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த அடுத்தது நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெரியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஜிஓஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து கெரியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு டைமில் இந்த வெப்சைட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது ரீலோட் கொடுத்துட்டே இருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது இதில் கெரியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே கெரியர்னு இருக்கும். இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன், ஹெல்ப்பர் அப்ளிகேஷன், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் 3 வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் PDF மேலே இருக்க உங்களுக்கு கர்சரை வச்சு கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதில் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு 10th மார்க் ஷீட், ஸோ நீங்கள் பாஸ் பண்ணதுக்கான 10th மார்க் ஷீட், ஸோ அதாவது ஹெல்ப்பருக்காக இருந்தால் அல்லது பணியாளர்களுக்காக இருந்தால் நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட்டை வைக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் சைன் பண்ணணும். ஸோ சைன் பண்ணி உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இந்த தாசில்தார் ஆஃபீஸில் இந்த குழந்தை வட்டார வளர்ச்சி குழந்தைகள் அந்த அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகுதோ ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக அவங்க சொல்கிற அந்த கேட்டகரி கீழே ஸோ யார் எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ ஸோ எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. வெரிஃபை பண்ணிடுறதுக்கப்புறமா ஸோ ஃபைனல் செலெக்ஷன்ஸை வந்து அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த நோட்டீஸ் போர்ட்லேயே உங்களுக்கு வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் அதாவது யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து விட்டுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.